தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் கீழடி ஆய்வின் முடிவை மறைக்க முயலும் மத்திய அரசின் ஒன்றிய அரசின் கண்டித்து நடைபெறுகிற மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தமிழக தலைவர் ஐயா அவர்களே, எனக்கு முன்னாலே பல்வேறு கருத்துரைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நமது தோழமை கட்சியின் தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் நீண்ட நேரம் இங்கே இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய விருப்பம். அவரே வந்து இன்றைக்கு தலைமை தாங்கி இதை நடத்துவது தமிழர் நெஞ்சமெல்லாம் பூரித்து போகிற நிகழ்ச்சி. அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டின் எழுச்சிக்காக அவர் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து வருகிற ஒரு வரலாற்று தலைவர். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது மிக மிக அவசியமானது, கட்டாயமானது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். தலைவர் ஐயா அவர்கள் கடந்த 90 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்நாள் முழுதெல்லாம் தமிழ் மொழிக்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் பண்பாட்டுக்கும் எப்பொழுதெல்லாம் இடையூறு வருகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தலைவர் தந்தை பெரியார் வழியில் தொடர்ந்து அயராமல் பாடுபட்டு தமிழ் இன மேன்மைக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல், அதற்காக ஆசைப்படாமல், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்று தந்தை பெரியார் எதை விரும்பினாரோ அதை தொடர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற வரலாக திலகர் நம்முடைய ஐயா அவர்கள் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை. இங்கே பல நேரங்களிலே பல நண்பர்கள் குறிப்பிட்டார்கள், தாய் கழகத்தின் வழியில் என்று குறிப்பிட்டார்கள். நான் தந்தை கழகத்தின் வழியில் வந்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் விளங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். தன்னுடைய கொள்கைக்காக காங்கிரஸையும் துறந்து திராவிட இயக்கத்தை தொடங்கியவர் என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதற்குத்தான் சொன்னேன், அவர் பெயர் தந்தை பெரியார், அவர் எங்களுக்கு தந்தை, எங்கள் கட்சிக்கு தந்தை. ஆகவே அவர் வழியில் நாங்களும் நிற்கிறோம் என்பதற்கு தான் இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கே ஐயா அவர்கள் அழைத்தவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை நண்பர் செல்வப்பெருந்தவர்கள் என்னை அழைத்தார்கள். ஐயா இன்றைக்கு அழைத்திருக்கிறார், நான் தமிழ்நாடு அரசு பொறுப்பாக பொதுக்கழக்குழு தலைவர் என்ற முறையில் இன்றைக்கு திருவள்ளூரில் இருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் சென்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு பணித்தார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் எந்த வழியில் இதை நடத்த வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அங்கெல்லாம் நாங்களும் உங்களோடு இருப்போம். இந்த நல் இயக்கம் மேம்படுவதற்கும் வெற்றியடைவதற்கும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்பதை அன்போடு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசை பொறுத்தவரையில் அது தமிழர் விரோத அரசு, மக்கள் விரோத அரசு என்பதை நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியிலே இருக்கிற நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்து வரும் தொந்தரவுகளை, தடைகளை நாம் அறிவோம். மத்திய அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசால் ஏவப்படுகிற ஏவலாளி இங்கே ஒருத்தர் இருக்கிறார், ஆளுநர் என்ற பெயரில். அவரும் தன் பங்குக்கு இங்கே காரியமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல இடங்களிலே சொல்வது உண்டு, பாஜக கட்சி தலைவர் பேசுவது அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில். ஆனால் ஆளுநர் என்ற முறையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இரண்டாவது பாஜக தலைவராக இங்கே செயல்படுவதை நாம் அனுமதிக்க முடியாது. ஆளுநருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை பல நேரம் வலியுறுத்துகிறோம். மத்திய அரசை பொறுத்தவரையில் யாரெல்லாம் அவர்களுக்கு இணக்கமாக இல்லையோ, யாரெல்லாம் பிஜேபிக்கு துதிபாடவில்லையோ அவர்களை எல்லாம் எதிர்ப்பது என்று ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் உள்பட பாஜக அல்லாத மாநிலங்கள் ஆளுகிற அரசுகளுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து அந்த ஆட்சிகளை கலைப்பது, மாற்றுவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, ஆட்சேபம் என்று ஒரு தவறான பண்பாட்டை கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு மத்தியிலே மாநிலங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதுவாக தமிழகம் அமையவில்லை என்பதால் தான் இப்போ கீழடியிலும் அவர்கள் கை வைக்க பார்க்கிறார்கள். இங்கே மிகச்சிறந்த முறையில் கீழடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஆதாரங்களை எல்லாம் மிக தெளிவாக நம்முடைய அதிகாரிகள், குறிப்பாக நண்பர் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்
மிக தெளிவாக அறிவித்தும் அதை நிறைவேற்ற மறுக்கிறார்கள் என்பதற்கு காரணம், கீழடி நாகரிகம் பிஜேபி நாகரிகத்துக்கு ஏற்றது இல்லை. கீழடி நாகரிகம், அதன் வழியில் வந்த தொன்மையான தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இவைகள் பிஜேபி சொல் நாகரிகத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் உண்பாடான இல்லை. ஆகவேதான் இதை மறைப்பதற்கு, மாற்றுவதற்கு அவர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி தான் இதற்கு தடை. இதற்கு மாற்றாக அதோட அமைச்சரே வந்து சொல்லுகிறார், இங்கே வந்து சொல்லுகிறார், பிஜேபி அலுவலகத்துக்கு போய் சொல்லுகிறார், இந்த ஆய்வறிக்கையில் அதிகாரபூர்வமான விஞ்ஞானபூர்வமான அறிக்கை மாற்றப்பட வேண்டும், அதை மாற்றிக் கொடுங்க என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிஜேபி அதை நம்புவதே இல்லை. ஆனால் இங்கே ஒரு தவறான பண்பை விதைத்து அதன் மூலம் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பார்கள், நாங்கள் சொல்வது போல அறிக்கை எழுதி கொடுத்தால் அதை அங்கீகரிக்கிறோம் சொல்லியிருப்பார்கள். அதற்கு ராமகிருஷ்ணன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்காக ராமகிருஷ்ணனுக்கு நாம் பாராட்டு தெரிவித்து வைக்க வேண்டும். நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக நாங்கள் கொடுத்திருக்கிற வரலாற்று தெளிவான எழுத்தும் அதனுடைய திருவுகளும் உடைமைகளும் அத்தனையும் அறிவியல் பூர்வமானது. அந்த அறிவியல் பூர்வமாக கொடுத்திருக்கிறோம், அதனால் திருத்தி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன காரணத்திற்காக, அந்த ஒரே காரணத்துக்காக நீ இங்க இருக்க வேண்டாம், டெல்லிக்கு போ, நொய்டாவுக்கு போ அனுப்பியிருக்காங்க. இதுதான் நிலைமை. நம்மை பொறுத்தவரையில் தமிழர்களை, தமிழ் நாகரிகத்தை, பண்பாட்டை சிதைப்பவர்களை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம், அதற்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் என்பதை தெளிவாக தலைவர் ஐயா இன்றைக்கு மிக அன்பாகவும் தெளிவாகவும் இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த தீர்மானம் அதை தெளிவாக்கி இருக்கிறது. எங்களுடைய பண்பாட்டும் நாகரிகத்திலும் கை வைக்க யார் வந்தாலும் அந்த கைகளை உடைப்போம், தடைகளை உடைப்போம். தமிழர் நாகரிகத்தின் வழியில் நாங்கள் எப்பொழுதும் தடம் மாற மாட்டோம் என்பதிலே தெளிவாக இருக்கிற ஐயா அவர்களும் காங்கிரஸ் தொடர்ந்து கைகோர்க்கும். தொடர்ந்து கை கோர்த்து உங்களோடு வரும் என்பது மட்டும் சொல்லவில்லை, இன்னொன்றையும் சொல்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டால் அந்த அறிக்கையின் வழியாக மத்திய அரசை நம்பாமல் தமிழ்நாட்டு மக்களே பணம் கொடுப்பார்கள் என்று சொன்னீர்கள். அதற்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அடையாளமாக 1 லட்சம் ரூபாய் நிதியை இப்பொழுதே வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதை ஐயா இடத்திலே கொடுக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் வந்த நம்முடைய முதல்வர் தமிழுக்கும் மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டார். தமிழ்நாட்டு முதல்வர் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான முதல்வர் பெயர் எடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்பதிலே 9.69% இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலங்கள் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்று நிலையை உயர்த்திய 4 ஆண்டு உயர்த்திய முதல்வர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். சமூக பொருளாதார மாற்றங்களை தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை இந்த இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கிற தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலே மீண்டும் 26 இந்த ஆட்சி வரும், அதற்கு சந்தேகமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பிஜேபி அரசு இதை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்தும் ஒரு ஆட்சி மத்தியிலே தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சிதான் வரும். அந்த அடிப்படையிலே இந்த பிஜேபி பூச்சாண்டிகளுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே எழுதிய தீர்மானத்தின் அடிப்படையிலே நம்முடைய முதல்வர் தொடர்ந்து ஆட்சி நடத்தட்டும், தொடர்ந்து இந்த முறைகளை வளப்படுத்தட்டும். அதற்கான நிதியை அரசு ஒருவேளை வாய்ப்பில்லை என்றால் தலைவர் ஐயா சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்கள் வாரி கொடுப்பார்கள், அதிலே சந்தேகமில்லை. அந்த அடிப்படையிலே தமிழகம் வாழ்வதற்கு, தமிழர் தொன்மை வாழ்வதற்கு, வரலாறு வாழ்வதற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைவோம். ஐயா அவர்கள் எடுத்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நன்றி தெரிவிக்கிறது. நாங்கள் அத்தனை பேரும் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.